Hi, welcome to Student Corner. Today we are going to discuss about introduction to statistics. What is meant by statistic? What are the objectives of statistics? What are the characteristics of statistics and what are the procedures and where are the statistics we are applying in our day-to-day life we are going to discuss in this video. So first let us understand about definition of statistics. So first, what is the difference between data and information? Data is that raw facts and figures. ஸோ டேட்டா அப்படின்றது வந்து ரா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை மீன் பண்ணுது. இன்ஃபர்மேஷன்றது டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணோடனே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இது ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ரா மெட்டீரியல் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னா அதுதான் நம்ம இங்கே டேட்டான்னு மீன் பண்ணுறோம். அந்த ரா மெட்டீரியலை நிறைய ப்ராசஸ் நம்ம வந்து கன்வர்ஷன் ப்ராசஸ்ல ஈடுபட்டு அந்த ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸா தயாரிச்சு வெளில வருது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றோம். ஸோ இங்க வந்து டேட்டான்றது இட் கேன் பி அன் இமேஜ், ஒரு டெக்ஸ்டோ ஒரு டயக்ராமோ ஒரு சிம்பிள்ஸோ மூலமா வந்து கொடுக்கறது தான் டேட்டா அப்படின்றது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து புரியாது, அது ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணாதான் நம்மளால வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா அது வந்து யூஸ்ஃபுல் ஃபார்மா மாறும், ஆர்கனைஸ்டு ஃபார்மா மாறும். ஸோ இதுதான் வந்து டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ டேட்டான்றது ரா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். அந்த ரா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணாதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை அப்டைன் பண்ண முடியும். ஈவன் எ லேமேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி இன்ஃபர்மேஷன். ஸோ அன்ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ன்றது வந்து டேட்டாவை மீன் பண்றோம் அண்ட் இன்ஃபர்மேஷன்றது ஆர்கனைஸ்டு ஃபார்மா இங்க ரெஃபர் பண்றோம். ஸோ இதுதான் வந்து டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்குள்ள வித்தியாசம். ஸோ டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ளே இன்டெப்தா நம்ம வந்து போக முடியும். So we are going to discuss about collecting, classification, presentation, analysis and interpretation of data for achieving some desired purpose. So any field it can be. So it can be a medical field or a science or an economics, whatever might be. We are applying in our day-to-day life about the statistics. Statistics applications has entered all the areas. So right from economics, GDP rate study பண்ணணும், inflation rate pastல எப்படி இருந்தது, presentல எப்படி இருந்தது, futureல எப்படி இருக்க போகுது, and then வந்து economic conditions பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்றோம்னா டே டு டே லைஃப்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றத அப்ளை பண்றோம். So we are going to collect some data, you are going to analyze some data and you are going to find out something out of that. So data which is something you are going to arrive results. So அதுக்கு வந்து ஒரு desired purposeக்காக நம்ம ஒரு அப்ஜெக்டிவ்காக கலெக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது. Next we are moving on to characteristics of statistics. So what is meant by statistics and characteristics of that அப்படின்னு பார்க்கும்போது statistics are aggregates of facts. ஸோ இண்டிவிஜுவல்காக வந்து நம்ம எந்தவித டேட்டாவோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ வந்து கலெக்ட் பண்ணி வந்து we are not going to study. Instead we are going to analyze as a whole. அக்ரிகேட் அப்படின்றது ஹோல். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டோம். ஒரு ஓவரால் எல்லா ஒரு ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் அ சொசைட்டிக்காகவோ பாப்புலேஷனுக்காகவோ ஸ்டடி பண்ணக்கூடியது தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான். ஸோ இண்டிவிஜுவல்காக யூ ஆர் நாட் கோயிங் டு கலெக்ட் எனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். And then வந்து statistics are numerically expressed. So always வந்து we are going to collect data in the quantitative form. So qualitative aspects வந்து we are going to ignore. Most probably we are expressing everything in the numerical terms, in units, in rupees. So you are going to measure something. So quantitative aspects consider பண்றது தான் statisticsன்றது. Next வந்து it is collected in a systematic manner. So every now and then you are going to collect the statistics. Then only you can project about the future. So future பத்தி நீ forecast பண்ணோம் நீங்க அப்படின்னா
பாஸ்ட் டேட்டா, பிரசன்ட் டேட்டா, ஃபியூச்சர் டேட்டா வந்து அப்பதான் நம்ம வந்து பாஸ்ட பிரசன்ட வச்சு வந்து we can protect about the future. ஸோ சிஸ்டமேட்டிக் மேனர்ல கலெக்ட் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு பர்பஸை ஒரு அப்ஜெக்டிவை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் டன் ஃபார் எ ப்ரீ டிட்டர்மைன்ட் பர்பஸ். ஸோ எவ்ரி திங் யூ ஆர் கோயிங் டு பிளான் இன் அட்வான்ஸ். ஸோ வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் கோல், என்ன பர்பஸ்க்காக கலெக்ட் பண்றோம். ஸோ அந்த பர்பஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியும். யார்கிட்ட கலெக்ட் பண்ணோம் டேட்டாவை, எப்படி அதை அனாலிசிஸ் பண்ணோம், எல்லாமே வந்து ஒரு அப்ஜெக்டிவை நோக்கி தான் நம்ம வந்து செயல்பட போறோம். அண்ட் தென் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் கலெக்டட் அண்ட் அனலைஸ் டு அச்சீவ் அக்யூரேசி. அக்யூரேட் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்து கலெக்ட் பண்றோம், டேட்டாவை கலெக்ட் பண்றோம், அனாலிசிஸ் பண்றோம். ஸோ நோ ஃபார் அப்ராக்சிமேட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்லி ஃபார் அக்யூரேட் ரிசல்ட்ஸை வந்து ப்ராப்பரான ரிசல்ட்ஸை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா டேட்டாவே கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும். Statistics are capable of being placed in relation to each other. So you can apply in any fields, any areas you can apply these statistics. So with economics, with mathematics, with medical fields, with research activities, with industry areas, whatever might be, you can apply statistics to any field. It has got relationship with wide number of areas. Next, statistics are affected by many multiple factors. So you are going to if take for example sales. So ஒரு ப்ரொடக்ஷன் இல்ல ஒரு சேல்ஸ் அப்படின்றது வந்து டிமாண்டை பொறுத்து இருக்கு. அண்ட் தென் அவங்களோட மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸை பொறுத்து இருக்கு. ஸோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சிமிலர்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து they are affected by many multiple factors. ஸோ வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸை பேசிஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டேட்டா கலெக்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Next, moving on to scope of statistics. So where are the statistics are applied in day-to-day life, real life situations. So we are applying in business management. How to efficiently operate a business. What is the production efficiency, productivity எவ்வளோ இருக்கு, sales எவ்வளோ இருக்கு, how much they are meeting their demands. ஸோ டிமாண்ட் என்ன மாதிரி மார்க்கெட்ல இருக்கு, எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ண நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உதவியா இருக்கு. அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் அக்கௌண்டன்சி ஆன் டேட்டா ஃபார் ஃபினான்ஷியல் ப்ரிப்பேரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பாஸ்ட் டேட்டா, ப்ரெசன்ட் டேட்டா, கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண, ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ண, எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து வி ஆர் அப்ளையிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இண்டஸ்ட்ரியோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரியோட growth அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஈவன் இன் இன்சூரன்ஸ் செக்டார்ஸ், இன்சூரன்ஸ் செக்டார்ஸ்ல அப்ளை பண்றோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் அஸ்ட்ரானமி, ஸோ வந்து ஹவு ஃபாஸ்ட் வந்து எர்த் இஸ் மூவிங் அரௌண்ட் தி சன், அந்த இது வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்கு. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கணிக்கிறதுக்கு ஈவன் அஸ்ட்ரானமியில கூட நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கலெக்ட் பண்றோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட் தட். ஸோ இன் ஃபிசிக்கல் சயின்சஸ், சோஷியல் சயின்சஸ், அதுக்கப்புறம் வந்து பயாலஜிக்கல், மெடிக்கல் சயின்சஸ், மெடிக்கல் ஃபீல்ட்ஸ்ல, லெபார்டரிஸ்ல. ஸோ ஈவன் டுடே வந்து நம்மளோட இது COVID-19 சுச்சுவேஷன்லயும் வந்து we are collecting lot of data. So how many people have got affected due to coronavirus, how many people have got discharged from the hospitals, how many people are died due to that. So death rate எவ்வளோ, ஸோ வந்து status about the people. ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ எல்லா ஏரியாஸ்லயும், மெடிக்கல் ஃபீல்ட்ஸ்ல எல்லா ஏரியாஸ்லயும் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றோம். அண்ட் இன் சைக்காலஜி, எஜுகேஷன், ஈவன் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் யூட்டிலைசிங் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பாஸ்ட் இயரோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் தென் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல வந்து மேக்ஸிமம் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, பாய்ஸ் எவ்வளோ, கேர்ள்ஸ் எவ்வளோ. ஈவன் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அப்ளையிங் தேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் தேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் அதோட ஸ்கோப் இதுதான், ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Next, we are moving on to collection of data. So what are the methods of collection of data? There are actually two methods of collection of data.
One is primary method, other one is secondary method. So what is meant by primary method அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிசர்ச்சர் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட ரிசர்ச் பர்பஸ்க்காக டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அது பிரைமரி டேட்டா கலெக்ஷன். ஸோ வந்து ஸ்ட்ரெயிட் அவே இஸ் கோயிங் டு ரெஸ்பாண்டன்ஸ் டு தி பப்ளிக் through observations or through surveys இல்ல வந்து இன்டர்வியூ மெத்தடோ இல்ல கொஸ்டின் ஆர் ஃபீட்பேக் ஃபார்ம் வடிவத்திலேயோ வந்து தன்னோட ரிசர்ச்காக டேட்டா வந்து ஒரு ரிசர்ச்சர் கலெக்ட் பண்ணும்போது அது பிரைமரி டேட்டா ஆகும். ஸோ இட் இஸ் கலெக்டட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பை தி ரிசர்ச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரெஷ்ஷா கலெக்ட் பண்றாங்கன்னா அது பிரைமரி டேட்டா. ஸோ இட் இஸ் கலெக்டட் எதர் த்ரூ அப்சர்வேஷன். ஸோ ஜஸ்ட் லுக்கிங் அட் தெம். ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்காங்க, லேபர் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்றத அவங்களோட அப்சர்வேஷனை வச்சு வந்து யூ கேன் கலெக்ட் தி டேட்டா. ஹவு ஃபார் தே ஆர் ரெஸ்பாண்டிங், ஹவு தே ஆர் ரியாக்டிங் அப்படின்றத வந்து த்ரூ அப்சர்வேஷன் இல்ல த்ரூ சர்வே ஆர் த்ரூ கொஸ்டினர் ஃபார்ம். So you are going to give a feedback to the employees or to the customers who come to their showrooms. Showroomsல வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கோ இல்ல வந்து ஒரு பேங்க்ல வந்து கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தோ வந்து we can collect the data. So it's like a feedback form and you are going to give the questionnaire and get the data from them. So your interview method direct வந்து face to face interactions மூலமா personal face to face interactions மூலமாவும் வந்து we can collect the data. So these are the methods through which primary data is collected. Next we are moving on to the secondary data. So secondary data is that already existing information. So already we have some information we are going to utilize for our research purpose அப்படின்னா அது வந்து secondary data. Like you are going to refer to a book or to a article or journals or magazines or newspapers, whatever might be, if you are, or even the websites. If you are going to collect data, then it is known as secondary data. So already existing information ஃப்ரெஷ்ஷாக நமக்கு எதுவும் கலெக்ட் பண்ண போகிறதில்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து நம்மளோட ரிசர்ச் பர்பஸ்க்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து செகண்டரி டேட்டா. இட் கன்ஸ்டியூட் செகண்டரி டேட்டா. ஸோ தீஸ் ஆர் தி டூ மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். ஒன் இஸ் தி பிரைமரி டேட்டா, அதர் ஒன் இஸ் தி செகண்டரி டேட்டா. Next we are moving on to classification of data. So there are four types of classification. One is chronological classification, geographical classification, quantitative or numerical classification, qualitative classification. So what is meant by chronological classification? If you are going to classify after collecting the data, if you are going to classify the data based upon some orders like based upon the age or like 20 to 30 years people together and 30 to 40 age people together, above 40, like that. If you are going to classify your data according to some orders like வந்து below average students தனியாக, and then 60 to 80% ஒரு கேட்டகரியில், and then வந்து above 80% scored people together in a செப்பரேட் கேட்டகரி. அந்த மாதிரி வந்து டேட்டா வந்து ஒரு ஆர்டரா வந்து if you are going to categorize, classify, then it is constitutes chronological classification. Then geographical classification, that means you are going to classify according to area wise. Suppose if you are going to collect a data, you are going to collect data and you are going to classify. So first itself you have to decide upon which area or which region you are going to collect the data and you are going to classify them. So வந்து இப்போ வந்து take for example நம்ம தமிழ்நாடு சென்னையில் வந்து I am going to study about something. So அப்படி இருக்கும்போது வந்து ஸோ இஃப் சப்போஸ் வந்து டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த COVID-19 சுச்சுவேஷன்ல எடுத்துக்கிறோம். ஸோ வந்து இப்போ வந்து நார்த் சென்னையில் வந்து எவ்வளோ பீப்புள் தே காட் அஃபெக்டட், அண்ட் தென் வந்து சென்ட்ரல் சென்னையில் எவ்வளோ பீப்புள் தே காட் அஃபெக்டட் டியூ டு COVID-19, and these other Chennai people how much people they have got affected either district wise or illa vandu area wise or region wise. If you are going to classify, it can be even a national wise, state wise or national wise, then it constitutes geographical classification. Next comes a quantitative or numerical classification. Here you are going to collect data only which you can measure, only which you can count. எதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியுதோ, மெஷர் பண்ண முடியுதோ, மானிட்டரி டேர்ம்ஸ்லயோ யூனிட்ஸ்லயோ if you are going to express them, அது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ஷன், குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன்.
on which you cannot measure. So எது நம்மளால மெஷர் பண்ண முடியாதோ அது வந்து குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் கீழே வரும். யூ cannot count. ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயியோட ஸ்கில்லு, எபிலிட்டி, அவனோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலு, அவனோட எஃபிஷியன்சி லெவலு, அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் கீழே தான் வரும். ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் கீழே தான் வரும். ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்றது. Next we are moving on to presentation of data. So already we discussed about data, collection of data, how to classify the data. So now we are going to discuss about presentation of data. So presentation, so டேட்டாவை கலெக்ட் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஸோ அது எப்படி வந்து கொண்டு போய் வந்து நம்மளோட டாப் மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ எப்படி வந்து அதை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ அது அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்லேயும் இருக்கணும், ஈஸியாக அதை பார்த்தோன்னே வந்து புரிகிற மாதிரியே இருக்கணும். அப்படின்றதுக்காக we are utilizing some tables and graphs for presentation of data. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ரெண்டு வருது, ஒன்று டேபுலேஷன், அது ஒன் இஸ் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்னு பார்க்கும்போது we have lot of diagrams and charts. graphical representation பண்ணுறதுக்கு we have lot of charts and graphs. So first let us understand what is meant by tabulation. Tabulation is the classified data which you are going to represent in the form of tables. ஸோ டேபிள்ஸ் வடிவத்தில் வந்து நம்ம டேட்டா கிளாஸிஃபை பண்ண டேட்டாவை நம்ம வந்து காட்ட போகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து டேபுலேஷன். இட் ஹாஸ் காட் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஜென்ரலி டேபிள்ஸ்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்ல, அதே தான் வந்து இஃப் யூ கோயிங் டு சிஸ்டமேட்டிக்லி அரேஞ்ச் தி ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ஹாரிசான்டல் வைஸாக நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் வர்டிக்கல் வைஸாக நம்ம வந்து காலம்ஸ்ன்னு மீன் பண்ணுவோம். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸோட வந்து இஃப் யூ கோயிங் டு ரெப்ரசன்ட் தி டேட்டா தென் இட் இஸ் நோன் அஸ் டேபுலேஷன். ஸோ அந்த டேபிளுக்குன்னு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும், டைட்டில் இருக்கும், சப்ஹெட்டிங் இருக்கும் அண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த காலம்ஸ் ரோஸில் வந்து வி ஹாவ் சர்டைன் ஹெட்டிங்ஸ் அண்ட் டேட்டா அதில் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். அண்ட் கீழே வந்து அதுக்குன்னு சோர்ஸ்ன்னு இருக்கும். சோர்ஸ்னா வேர் வி ஹவ் காட் தி இன்ஃபர்மேஷன், அப்டெயின் தி டேட்டா. ஸோ அதை வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்றத சோர்ஸ். அண்ட் தென் ஃபுட் நோட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஹெட்டிங்லேருந்து ரைட் ஃப்ரம் தட்லேருந்து ஃபுட் நோட் வரைக்கும் நம்மளோட டேபிளில் வந்து அந்த டேபிளை பார்த்தோன்னே வந்து பீப்புள் யாருக்கு அது ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுதுன்னா அதுதான் வந்து டேபுலேஷன் அப்படின்றது. ஒரு டெக்ஸ்ட் வடிவத்தில் இருக்கிறத விட ஒரு டேபுலேஷன் வடிவத்தில் நம்மளுக்கு இருக்கும்போது இன்னும் வந்து ஈஸியாக வந்து அந்த பீப்புளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டேபுலேஷன் அப்படின்றது. ஸோ இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. Next we are moving on to other methods of presentation of data. In that first comes the pie chart. So what is meant by pie chart அப்படின்னு பார்க்கும்போது pie chartன்றது ஒரு circular form of presentation of data. சர்க்கிள் வடிவத்தில் இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே 360 டிகிரிக்கு நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கான கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எப்படி ஆகுது அப்படின்றத டிஃப்ரெண்ட்டாக வந்து we can split up and show through pie chart or pie diagram. ஸோ அப்படி பார்க்கும்போது இஃப் சப்போஸ் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல we may classify into different things like provisions-க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் and then for entertainment-க்கு, for clothing-க்கு and then for rent for that building அந்த இது யூஸ் பண்ணுற ஹவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் இருக்கும். ரிமைனிங் லெஃப்ட் அவுட் பார்ட்டை நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுவோம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 40% வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் ஃபுட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அண்ட் தென் வந்து 20% ஃபார் தி க்ளோத்திங் அண்ட் தென் ஃபார் 10% ஃபார் தி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் வந்து இதே மாதிரி வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ 5%. அந்த மாதிரி ரிமைனிங் போர்ஷன் 2-3% இட்ஸ் ஃபார் சேவிங்ஸ். அதெல்லாம் வந்து we can represent through pie chart. ஸோ அதுதான் வந்து pie chart, pie diagramனா. Next we are moving on to pictograms. So pictograms அப்படின்றது என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் வடிவத்துல நம்ம வந்து காட்டுறதை விட பிக்சர்ஸ் மூலமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணா ஈஸியா அந்த பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யூ மைட் கம் அக்ராஸ் இன் ரோட்ஸ் வந்து நிறைய சிக்னல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, டைரக்ஷன்ஸ் மாதிரி. ஸோ ஜஸ்ட் டு கைட் அஸ். ஸோ லெஃப்ட், ரைட், நோ யூ டர்ன், நோ பார்க்கிங்,
அது மாதிரி இல்ல ஸ்கூல் ஜோனு, பெடஸ்ட்ரியன் கிராசிங், இந்த மாதிரி இல்ல பென் கர்வ், நேரோ கர்வ், அதுக்கப்புறம் வந்து ரோட்ல வந்து இஃப் சப்போஸ் எனி வந்து ஒர்க் போயிட்டு இருந்தது அப்படின்னா டேக் டைவர்ஷன்ஸ், இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் வந்து இல்ல ஹாஸ்பிட்டல் ஜோன் ஏரியா. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நம்மள வந்து லீட் பண்றதுக்காக, கைடு டைரக்ட் பண்றதுக்காக எப்படி வந்து வி ஹாவ் டு கோ. ஸோ டெக்ஸ்ட் வடிவத்துல கொடுத்தாங்கன்னா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஈவன் எ லேமேன், தோஸ் ஆர் நாட் காட் எஜுகேட்டட் ஆல்சோ, they can view that and understand it better. ஸோ அதுக்காக பிக்டோகிராம்ஸ் யூஸ் பண்றோம். அடுத்தது வந்து கோயிங் ஆன் ஃபார் ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஸோ இங்க ஃப்ரீக்வன்சி கர்வ் மூலமா நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். பார் டயக்ராம்ஸ்க்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா பார் டயக்ராம்ஸ்ல தனித்தனி பார்ஸ் ஆக இருக்கும். வேறஸ் இங்க வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஃப்ரீக்வன்சி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுனால ஹிஸ்டோகிராம் காமிக்கிறோம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல வந்து 50 to 60% ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10 people இருப்பாங்க. 60 to 70% people வந்து ஒரு 8 people இருப்பாங்க. 70 to 80% people வந்து ஸ்கோர் வந்து எடுத்தவங்க வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி மூலமா ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஹிஸ்டோகிராமை நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா த்ரூ ப்ராப்பர் ஸ்கேல் மூலமா ஜாயின் பண்ணோம்னா அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன். அடுத்தது ஃப்ரீக்வன்சி கர்வ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஸ்மூத் ஃப்ரீ அண்ட் கர்வ் மூலமா நம்மளோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம் ஹிஸ்டோகிராம்ல அப்படின்னா அது ஃப்ரீக்வன்சி கர்வ் ஆகும். அண்ட் தென் வந்து அஜைவ் ஆர் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க லெஸ் தேன் ஆர் மோர் தேன் ஃப்ரீக்வன்சி கர்வ்னு ரெண்டு கொண்டு வருவோம். ஸோ அதுதான் வந்து அஜைவ் கர்வ்னா. டு ஃபைண்ட் அவுட் தி மீடியன் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அஜைவ் ஆர் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். Among the types of bar diagrams, first one is simple bar diagram. So bar diagram அப்படின்றது வந்து bars மூலமா நம்ம represent பண்றது. ஒரு பார்க்கும் இன்னொரு பார்க்கும் there is no connection. So there are separate bars. There is no relationship between two bars. So there is always a gap between one bar and the other. Take for example, so ஒரு டேபிள் கொடுத்துறாங்க, டேட்டா கொடுத்துறாங்க, இயர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எ கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 10,000 யூனிட்ஸ், செகண்ட் இயர்ல 12,000 யூனிட்ஸ், தேர்ட் இயர்ல 15,000, அந்த மாதிரி யூனிட்ஸா வந்து கொடுத்துறாங்க ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர்னு. ஸோ நம்ம ஒரு இயருக்கும் என்ன பண்ண போறோம்னா பார்ஸ் வந்து வரைஞ்சி சிம்பிள் பார் டயக்ராமை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அதை வச்சு. ஸோ அதுதான் வந்து சிம்பிள் பார் டயக்ராம்னா. மல்டிபிள் பார் டயக்ராம்னா இப்போ ஒரே இயருக்கான ப்ரொடக்ஷன் சேல்ஸ் ரெண்டு டீடைல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ ஒரே இதுலயே வந்து நம்ம மல்டிபிள் பார் டயக்ராம்ஸ் காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயர் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 2015, 16, 17, 18, 19 5 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதனோட ப்ரொடக்ஷன் சேல்ஸ் ரெண்டு வேரியபிள் கொடுத்துறாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து மல்டிபிள் பார் டயக்ராம் மூலமா நம்ம இந்த மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து காம்போனன்ட் பார் டயக்ராம். இஃப் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே கம்பெனி வந்து இல்ல வந்து ஒரே இயர்ல வந்து பார்லியும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, பார்லியும் வந்து தே வில் பி க்ரோயிங். ஸோ ரைஸ், வீட், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து ஒரே இதுலயே வந்து தே மைட் பி க்ரோயிங். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் இயருக்கு வந்து நம்ம காமிக்கணும்னா காம்போனன்ட்னா இட்ல பார்ட்ஸ் மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து புட் டுகெதர் தான் வந்து நம்ம அந்த காம்போனன்ட்னு சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ரைஸ், பார்லி, வீட்டு எல்லாமே வந்து ஒரே இதுலயே வந்து ஒரே இயருக்கு நம்ம காட்டுறதுக்கு காம்போனன்ட் பார் டயக்ராமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். அடுத்தது பெர்சன்டேஜ் பார் டயக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது we are making it round off to 100%. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ காம்போனன்ட் பார் டயக்ராம்ல வந்து there might be some variations, ups and downs மாதிரி இருக்கும் அந்த பார்ஸ். பட் இங்க பெர்சன்டேஜ் பார் டயக்ராம்ல நம்ம எல்லாமே 100க்கு கன்வெர்ட் பண்றதுனால எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸா இருக்கும். எல்லாமே 100% கன்வெர்ட் பண்றதுனால பார்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார் டயக்ராம். Last part of the statistics is that analysis of data and interpretation of data. Analysis அப்படின் போது நம்மளோட இது வரைக்கும் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையும் we are going to arrange in a proper format. So you are going to order it everything.
ஸோ அதனால வந்து நம்மளோட வந்து ரிசல்ட்ஸ் ஏதாவது அரைவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்மளோட என்னென்ன ப்ராப்ளம்ஸோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டான்னு வச்சிருக்கோம். ஸோ அதில் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது யூ கோயிங் டு கலெக்ட் தி சாம்பிள்ஸ் அண்ட் தென் அதுலேருந்து வந்து டேட்டா கலெக்ட் பண்ணதுலேருந்து யூ கோயிங் டு அனாலிசிஸ். ஸோ அந்த அனாலிசிஸ் வந்து ரெண்டு டைப்பு, ஒன்று டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்று இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ். டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டிஸ்கிரைப் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து ஒரு சம்மரைஸ்டு ஃபார்மா அந்த சாம்பிளை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் கீழே வரும். அடுத்தது இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ ஆர் கோயிங் டு ட்ரா கன்க்ளூஷன்ஸ் அவுட் ஆஃப் தட். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் அரைவ் பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ் தான். ஸோ வந்து டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ்ன்னு சொல்லுவோம். யூ ஆர் கோயிங் டு டெஸ்ட் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் யூசிங் ஐ ஸ்கொயர், அனோவா, டி டெஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூ ஆர் கோயிங் டு ட்ரா கன்க்ளூஷன்ஸ் அபவுட் தி பாப்புலேஷன். ஸோ அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ்க்கும் இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ்க்கும் உள்ள வித்தியாசம். டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ்னா வாட் எவர் ஜஸ்ட் ஹேப்பனிங் அதை பத்தி யூ ஆர் கோயிங் டு டிஸ்கிரைப். அண்ட் இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ்ல யூ ஆர் கோயிங் டு கிவ் அவுட் தி கன்க்ளூஷன்ஸ் ஃபார் தட். அதுதான் வந்து இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ்னா. Last part is that interpretation of data. So you're going to collect the data and then you're going to analyze the data. Lastly, you're going to give out some suggestions and findings, whatever you have got through till now. இது எல்லா ஹைபோதசிஸ்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்றோமோ அதை வந்து you are going to communicate to the top management people or to the even to the government. So whatever you have obtained findings, you are going to give some recommendations or suggestions. So futureல உங்களோட decision making purposeக்காக you are going to give out some valid suggestions, the recommendations to the either to the corporations, companies or to the government. ஸோ அதுதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம இது வரைக்கும் அப்டைன் பண்ண டேட்டால என்னென்னலாம் நம்ம வந்து வி ஹவ் டன் சோ ஃபார், அதுலேருந்து வாட் யூ அரைவ். ஸோ அதுலேருந்து சம் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கோ கம்பெனிக்கோ வந்து ஃபியூச்சரில் தன்னோட டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காக வந்து தே கேன் யூட்டிலைஸ் அப்படின்ற மாதிரி வந்து யூ ஆர் கோயிங் டு கிவ் அவுட் எ கன்க்ளூஷன் அவுட் ஆஃப் தட். ஸோ அதுதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, லாஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் statistics. So far we have discussed about introduction to statistics. So we have come across about what is meant by data and how you are going to collect the data, how you are going to classify the data, and what are the various methods of presentation of data, and last part of it, analysis and interpretation of data. Hope in the session எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.